ஹாய் நண்பா. ஸோ ஸ்விக்கி பார்த்திங்கன்னா நியூ அப்டேட் கொடுத்துருக்குறான். ஸோ ரெஃபரல் போனஸ் 18,000 இப்போ 300 வெறும் 3000 தான். ஸோ அந்த 3000த்தில் இதுதான் இப்படி கிடையாது. ஸோ அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆளை ரெஃபரல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 12,000 வரைக்கும் எடுக்கலாம். எப்படி அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ இன்றைக்கி டே 1. ஸோ இந்த டே 1ல் அவர் 300 ரூபாய்க்கு 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா 300 ரூபா அன்றைக்கே ஆட் ஆயிரும். ஸோ டெய்லி ஏர்னிங் தான் ரெஃபரல் போனஸ் டோட்டலாக 12,000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ டெய்லி ஏர்னிங் அன்னன்னைக்கு ஓட்டுற அந்த இன்சென்டிவ் அச்சீவ் ஏன்னா முதல்ல கொடுத்துட்டு இருந்தது 7 நாளைக்கு 21 ஆர்டர் ஓட்டி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அன்னன்னைக்கு ரெஃபரல் போனஸை ஏர்ன் பண்ணுற மாதிரி அவன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு 300 ரூபாய்க்கு 22 ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டலாக 12,000 ரூபா அன்னன்னைக்கு ஓட்டுறத அன்னன்னைக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு புது அப்டேட்டு. அதுக்கப்புறம் ரெஃபரல், அதாவது ஸ்பின் அண்ட் வில் நம்ம அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்குறான். ஸோ மதர்ஸ் டே அன்னைக்கு நல்லா ஏர்னிங்ஸ் வரும்னு போட்டிருக்கிறான். 10th மே 3,500 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாமாம்மா. ஆர்டர் நிறையா வரும். ஸோ லேடிஸை ரெஃபரல் பண்ணுறதுக்கு 22,500 ரூபா. ஸோ அவங்களுக்கான பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க 12 லட்சம் வரைக்கும். இன்சூரன்ஸ் பெனிஃபிட் தான் நண்பா, அது எல்லா பக்கம் கவர் ஆகும். நானும் முதல்ல நம்பலை, இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இவி ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் அது டெபாசிட் அமௌண்ட் 1,500 ரூபா நீங்கள் கட்டணும். கோயம்புத்தூர், சென்னையில் மட்டும்தான் நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் 1,500 ரூபா கட்டணும். ஒரு நாளைக்கு வாடகை 250 ரூபா. அப்புறம் லேடிஸுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஆர்டர் அசைன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ப்ரெக்னன்சிக்கு டெலிவரி அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரல் அமௌண்ட் கண்டிப்பாக எடுக்க முடியும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்சென்டிவ்க்கான கண்டிஷனை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துருக்கான். பர்சனல் லோன் கிடைக்குதுன்னு எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டாம். நல்லா ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் பர்சனல் லோன் கிடைக்கும். அதாவது ரேட்டிங் நல்லா வாங்கியிருக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டணும்னா வெயிட், இங்கே இந்த ஹீரோன்னு இருக்குது பாருங்கள், இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நல்ல ரேட்டிங் வாங்கியிருக்கணும். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு தான் பர்சனல் லோன் எலிஜிபிள் ஆகும். ஸோ இதெல்லாமே பெரிய சிட்டிக்கு தான். அப்புறம் கஸ்டமர்கிட்ட பணம் கேட்கக்கூடாது. நம்மளோட பர்சனல் விஷயத்துக்கு எங்கேயோ கேட்டு அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாருக்கான கண்டிஷன். மொத்தம் 3, 2, 3, 4 கேட்டகரி. இந்த 4 கேட்டகரியில் பெனிஃபிட்ஸ் பார்த்துக்குங்க. இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ அட்வான்ஸாக நம்ம புக்கிங் பண்ணிக்கிற கிக்ஸ் ஓப்பன் ஆகும். அப்புறம் அடுத்த கேட்டகரி ஸ்டாருக்கானது நம்ம ஸ்விக்கி ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், சூப்பர் ஸ்டாருக்கு லெஸ் வெயிட்டிங் டைம் பிட்வீன் ஆர்டர்ஸ், சிம்பிளர் ரூல்ஸ், மோர் ட்ரஸ்ட், ஃப்ளோட்டிங் கேஷை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 5 நாளைக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகிரும். ஹெல்ப் சென்டரில் ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் கிடைக்கும். அதுபோக உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்குமாம்மா. ஆனால் அது நல்லா ஓடுறவங்களுக்கு மட்டும்தான். மெகா ஸ்டாருக்கு லாகின் 21 days ஃபார் 8 hours ஈச். 125 ஆர்டர் ஓட்டி இருக்கணும் மெகா ஸ்டாருக்கு. இதில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இது ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் ரெண்டலுக்கு நம்ம போய் ஜொமேட்டோவில் இல்லை, ஸ்விக்கியில் மட்டும்தான் இருக்குது. நேற்று ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். என்ன ஸ்விக்கி ஜொமேட்டோ ஒரு நாளைக்கு நீங்கள் டார்கெட் வச்சு 1000 ரூபான்னு வச்சு ஓடுங்க நண்பா. இருங்க, இப்போது ஒரு 1000 நாள் டார்கெட் வச்சுக்கோங்க. 1000 நாள் இன்ட்டு
ஒரு பெரிய சிட்டியில் 2000 ஏர்ன் பண்ண மாட்டிங்களா? கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா நான் ஓட்டினவன் தான், ஓட்டாமலாம் இல்லை. ஒரு 2000 ஏர்ன் பண்ணுறீங்க, 1000 உங்கள் செலவுக்குன்னே வைங்க. ஏன்னா ஈவி தான் ரெண்டலுக்கு எடுக்கிறீங்களே, 2000 250 ஒரு நாளைக்கு ரெண்ட்டுக்கு போனாலும் மீதி 800 கையில் நிற்கிது. ஒரு நாளைக்கு 800 செலவு பண்ணாலும் மீதி 1000 இருக்குது. அந்த 1000 எடுத்து வைங்க. 1000 நாள் சேலஞ்ச் பண்ணாலும் 1 கோடி வருது. இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த 1000 நாள் 3 வருஷத்தில் நீங்கள் 3 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் 1000 எடுத்து வச்சிங்கனாலே போதும். 1000 1 கோடி. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு நாளைக்கு 800 வீக்லி சேலரி தான் கிரெடிட் ஆயிரும். நீங்கள் மாத சம்பளத்துக்கு லோன் போய் லொங்க இருக்குது. இது பரவாயில்லையே. சைடில் யாராச்சும் ரெஃபர் பண்ணிங்கனாலும் அது ஒரு அமௌண்ட் வருமே. இன்சூரன்ஸும் இருக்குது, லைஃப் லாங்குக்கு. பெரிய சிட்டியில் ஓட்டுறவங்களாம் சத்தியமாக சொல்கிறேன், ஜாக்பாட்டு. கோயம்புத்தூர் சென்னையில் ஓட்டுறவங்களாம் நீங்கள் அடுத்து பிடிச்சி ஓட்டினாலும் ஒரு நாளைக்கு 1000 எடுத்து வச்சிங்கனாலும் 3 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. நீங்கள் காலையில் லாகின் பண்ணுறீங்களா, அந்த இன்சென்டிவ் முடிஞ்ச அளவுக்கு அச்சீவ் பண்ண பாருங்கள். ஓடுறதே இன்சென்டிவ்காக தான். இன்சென்டிவ் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இன்சென்டிவ் எப்படி கொடுக்குறான்னா 3லேருந்து 7 மணி வரைக்கும் மோஸ்ட்டாக யாரும் ஓட்டுறதில்ல. ஆர்டர் வராது. அது எதுனாலேன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லி நம்மளை கொட்டையை குழப்பானுங்க, ஆர்டர் வராதுன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், அவன் சொல்கிறதே வேத வாக்குன்னு நினச்சிட்டு போய் நம்பிட்டு படுத்துக்குவோம். அப்புறம் 7 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிடுவோம். இப்போ அதை ஓட்டுறதுக்காக ஒரு இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெரிய சிட்டியில் 3 to 7 ஓட்டினாலே இந்த 13 ஆர்டரில் ஈஸியாக வந்துடும். 250 இன்சென்டிவ் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்குன்னு ஒரு லாகின் கண்டிஷன் இருக்குது. இந்த ஷிஃப்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு ஆர்டர் ரிஜெக்டே பண்ணக்கூடாது. எனக்கு கேட்டால் ரிஜெக்டே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் 2வது இன்சென்டிவ் பேட்டர்ன் என்னென்னா, அது ஒரு இன்சென்டிவ், இது ஒரு இன்சென்டிவ். இதில் 11லேருந்து 3 மணி வரைக்கும் முடிச்சிருக்கணும். நைட்டு 7லேருந்து 12 வரைக்கும் முடிச்சிருக்கணும். அதாவது இந்த டைமிங்குள்ளே 3 மணி நேரம் 50 நிமிஷம் 20 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஃப்ரீ டைம் இருந்துக்கலாம் இந்த இன்பிட்வீன் கேப்பில். இதில் ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. இப்போது ஒரு கிக்கு புக் பண்ணிவிட்டு இன்கம்ப்ளீட்டாக போகக்கூடாது. இப்போது இதில் 22 ஆர்டர் ஓட்டிங்க, 250 ரூபா இன்சென்டிவ். அதுக்கப்புறம் 3rd கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 11 வரைக்கும் 9 ஆர்டர் 100 ரூபா இன்சென்டிவ். இதில் ஓட்டுற ஒவ்வொரு ஆர்டருக்கும் 35% எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். ஸோ பெரிய சிட்டியில் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாமல் எந்திரிச்சு ஓடுங்க. நம்மளுக்கு பணம் தேவைன்னா நம்ம தான் சம்பாதிக்கணும். சீக்கிரம் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நமக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். 1000 நாள் ஒரு நாளைக்கு நீங்கள் பெரிய சிட்டியில் 2000 ரூபா ஏர்ன் பண்ணுவீங்க. ரெண்டலுக்கு எடுக்கிற ஈவி பைக் 250 ரூபா, மீதி 700 ரூபாயே இருக்குன்னு வைங்க. ஒரு நாளைக்கு 700 ரூபா செலவுனால் மீதி 1000 ரூபா எடுத்து விட்டு வச்சா போதுமே. 3 வருஷத்துக்கு 1 கோடி ஈஸியாக வீட்டை கட்டிட்டு உட்காந்துடலாம். நீங்கள் சிம்பிள் நண்பா, யோசிச்சு வேலை செய்யுங்க. ரெஃபரல் அமௌண்ட்டும் அன்னன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே என்ன வேணும்? இன்சூரன்ஸும் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. ஃப்ரீடம், வீக்லி சேலரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. பெரிய சிட்டிலலாம் லேடிஸ் தான் ஜாஸ்தியாக ஓட்டுறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் ஆர்டர்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ரெஃபரல் பண்ணது போக ஸ்பின் பண்ணால் அதில் ஒரு போனஸ் தரான். இதுக்கு மேலே என்ன நண்பா வேணும்?